அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. قال الله تبارك وتعالى வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா. மேலும் குர்ஆனை தெளிவாகவும் திருத்தமாகவும் நிறுத்தி ஓதுவீராக என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதே நாம தஜ்வீஸ் முறைப்படியும் அது எந்த ஒரு தவறுகளும் இல்லாமல் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனாகிய அதனை கூறுகின்றான். قال النبي صلى الله عليه وسلم إن الله يحب أن يقرأ القرآن كما أنزل. குர்ஆன் ஷெஃபை எவ்வாறு அருளப்பட்டதோ அவ்வாறே அல்லாஹ் தஆலா அதை ஓதுவதையும் விரும்புகின்றான் என்ற ஹதீஸும் இருக்கின்றது. அதுவும் அரபி மொழிகளில் தான் என்ன செய்த குர்ஆன் ஆகியது ஓதக்கூடியதாகவும் இருக்கின்றது. அல்லாஹுடைய மொழி அரபு மொழியாகவும் இருக்கின்றது. அரபு நாட்டவர்களுடைய மொழியும் அரபாகவே இருக்கின்றது. சொர்க்கத்தினுடைய மொழியும் அரபாகவே இருக்கின்றது. இப்போ குர்ஆனுடைய எழுத்துக்கு எவ்வளவு நன்மைகள் என்று சொன்னால் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த குர்ஆனை ஓதுபவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் குர்ஆனிலிருந்து ஒரு எழுத்தை ஓதுவாரோ, ஒரு எழுத்துன்னு சொன்னால் அலிஃப் லாம் மீம் அது சேர்ந்து வருது, அந்த ஒரு எழுத்து கிடையாது. அப்படி அல்ல, அலீஃப் ஓர் எழுத்து, லாம் ஓர் எழுத்து, மீம் ஓர் எழுத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். அப்போ ஒரு எழுத்துக்கு 10 நன்மைகள் என்று கூறுகிறார். அப்படின்னாக்கா நம்ம குர்ஆன் முழுவதையும் ஓதுனா நம்மளுக்கு எத்தனை நன்மைகள் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். அதுபோன்று நம்ம குர்ஆனை கற்று அதன்படி நடக்கக்கூடியவர்கள் ஒரு கஸ்தூரி அந்த தெரியும் உங்களுக்கு, அது எவ்வளோ மணமாக இருக்கணும். அதை ஒரு பையில் போட்டு அது கொஞ்சமாக போட்டால் எவ்வளோ மணமாக இருக்கும், அந்த இடம் மட்டும்தான் மணமாக. அது போன்று நம்ம குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர்கள் அப்போ அந்த கஸ்தூரியை ஒரு பெரிய ஒரு பையில் போட்டு ஃபுல்லாக நிரப்பிட்டா அது எப்படி அந்த இடம் பூரா அது எப்படி அந்த இடம் இருக்கக்கூடிய இடமும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே எப்படி மணமாக இருக்குமோ அதுபோன்று அந்த கஸ்தூரி வீசக்கூடிய மணமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். சுப்ஹானல்லாஹ்.